கூடிய சீக்கிரம் டிஎன்பிஎல்லோட 10th சீசன் ஸ்டார்ட் ஆக போது ஒரு ஸ்பெஷலான இயர் 10 வருஷமா நம்ம தமிழ்நாடுக்குன்னு ஒரு பிரீமியர் லீக் ஆரம்பிச்சு சூப்பராக போயிட்டு இருக்கு. கடந்து வந்த பாத மாதிரி இதுக்கு முன்னாடி இருக்கிற 9 சீசனோட ரெக்கார்ட்ஸ் படி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து எந்த டீம் வின் பண்ணாங்க, அப்புறம் எந்தெந்த டீம் எவ்வளோ ஜெயிச்சிருக்காங்கன்னு பார்க்க போகிறோம். ரெண்டாவது அந்த சீசனோட பெஸ்ட் பேட்ஸ்மேன், பெஸ்ட் பவுலர், அது போக யங்ஸ்டர் ஏதாச்சும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தாங்கன்னு அந்த சீசன் தான் சொல்ல போகிறோம். இன்னும் அந்த இயரில் தான் வந்து இப்போ இந்தியாவுக்கோ தமிழ்நாடுக்கோ பெஸ்ட் விளையாடுற யங்ஸ்டரோட டெபியூ சீசன் பற்றி பார்க்க போகிறோம். அப்புறம் வந்து கடைசியாக வீடியோ எண்டிங்கில் வந்து என்னோட ஃபேவரட் பிளேயிங் லெவன், என்னோட எனக்கு தெரிஞ்ச டிஎன்பியோட பெஸ்ட் லெவன் ஒன்று சொல்ல போகிறேன். அது போக நீங்களும் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் உங்களோட பிளேயிங் லெவன் யாரா இருப்பா, என்ன வந்து இந்த யங்ஸ்டரோட எனக்கு இந்த சீசன் இந்த யங்ஸ்டரோட டெபியூ வந்து சூப்பராக இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு உங்களுக்கு தோணுச்சுனாலும் கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்க. டிஎன்பிஎல் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆனது வந்து 2016. இது வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு. ஐபிஎல் முடிஞ்சிட்டு என்னடா ஒன்றுமே இல்லாத போது தமிழ்நாடுன்னு ஒரு பிரீமியர் லீக் ஆரம்பிக்கிறோம், ஒரு 8 டிஸ்ட்ரிக்டோட பேர் வச்சு நாங்கள் ஆரம்பிக்கிறோம், வந்து பாருங்கன்னு சொல்லி நம்ம ஒரு நமக்கு எத்தனை ஒரு டேக்லைனோட நம்ம அனிருத்தோட பாட்டோட போட்டுருந்தாங்க. அது வந்து சூப்பரான பாட்டு, இப்போ முடியுமே கேட்கறதுக்கு நல்லாவே இருக்கும். அது போக மேட்சஸும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போக ஆரம்பிச்சிச்சு. அதை தாண்டி பார்த்தா பெரிய பிளேயர்ஸ் தினேஷ் கார்த்திக், லட்சுமிபதி பாலாஜி, முரளி விஜய்லாம் வந்து விளையாடுறது இனிமேல் ஸ்பெஷலாக இருந்துச்சு. மேட்சஸை தாண்டி வெளியே நம்ம ஹிந்தி கமெண்ட்ரி, இங்கிலீஷ் கமெண்ட்ரி, ஃபாரின் பிளேயர்ஸ்ல முன்னாடி ஃபாரின் பிளேயர்ஸ்ல கமெண்ட்ரி பண்ணுவாங்க, அவங்க எல்லாம் கூப்பிட்டு வச்சு இங்கே வந்து நம்ம தமிழ் ட்ரெடிஷன்ஸை ஃபாலோ பண்ணுற மாதிரி வீடியோஸ், நம்ம ஹெய்டனு ஸ்டேடிஸில் வந்து தோசை விட்டுருப்பாங்க, அந்த வீடியோஸில் இப்போ பார்த்தாலும் நல்லா ஃபன்னாகவே இருக்கும். அதனால வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவே ஆரம்பிச்சிச்சு. நம்ம வந்து ஸ்டார்டிங் வந்து இப்போ வந்து பிளேயர்ஸ் வந்து யார் யார் எந்தெந்த டீம் ஜெயிச்சாங்க, யார் அந்த ஆப்போசிட்ல ஃபைனல் சொல்லிட்டாங்க தான் பார்க்க போகிறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். ஸோ வந்து 2 பேட்ரிக்ஸ் தான் ஜெயிச்சிருக்காங்க. யாருக்கு எதிரான சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் 122 ரன்ஸ் ரொம்ப டாமினேட் பண்ணி தான் ஜெயிச்சாங்க. அந்த சீசனே வந்து 2 பேட்ச் டாமினேட் பண்ணியிருப்பாங்க. செகண்ட் சீசனில் வந்து சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் அவங்களோட ரிவெஞ்ச் எடுத்திருப்பாங்க. 6 விக்கெட் வித்தியாசத்தில் வந்து 2 பேட்ரிக்ஸ்க்கு ஜெயிச்சிருப்பாங்க. தேர்ட் சீசன் வந்து மதுரை சீக்கம் பேந்தர்ஸ் அவங்க வந்து 2 வருஷமா ஜெயிக்காத டீம் போய் கப் அடிச்சாங்க. அது ஸ்பெஷலாக இருந்துச்சு. யாருக்கு எதிரான திண்டுக்கல் டிராகன்ஸ்க்கு எதிராக 7 விக்கெட் டிஃபரன்ஸ்ல ஜெயிச்சாங்க. 2019 மறுபடியும் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் 12 ரன் வித்தியாசத்தில் ஜெயிச்சாங்க திண்டுக்கல் டிராகன்ஸ்க்கு எதிராக. 2021 வந்து மறுபடியும் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் 8 ரன் வித்தியாசத்தில் திருச்சி வாரியர்ஸ்க்கு எதிராக ஜெயிச்சிருக்காங்க. 2022 வந்து சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் லைக்கா கோவை கிங்ஸ் 2 பேருமே ஃபைனல்ஸ்ல போய் அது டிரால முடிஞ்சு மழை காரணமா, அதனால 2 டீமே வின்னர்ஸ் அறிவிச்சாங்க. 2023 நம்ம லைக்கா வந்து சரி போன தடவை விட்டு இந்த தடவை பிடிப்போம்னு சொல்லிட்டு 104 ரன்ஸ் வித்தியாசத்தில் வந்து நெல்லை ராயல் கிங்ஸ்க்கு எதிராக ஜெயிச்சிருக்காங்க. 2024 தான் அஸ்வின் டீமுக்கு ஒரு கடைசியாக ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ண மாதிரி, ஏன்னா நிறைய ஃபைனல்ஸ் போய் தோத்துட்டாங்க. ஆனால் 2024 திண்டுக்கல் டிராகன்ஸ் வந்து லைக்கா கோவை கிங்ஸ்க்கு எதிராக 6 விக்கெட் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க. 2025 தான் நம்ம வந்து சாய் கிஷோரோட கேப்டன்சியில் ஃபர்ஸ்ட் தடவை ஐ ட்ரீம் திருப்பூர் தமிழ் ஜெயிச்சிருக்காங்க. யாருக்கு எதிரான திண்டுக்கல் டிராகன்ஸ், அதுவே ரொம்ப கன்வின்சிங் 118 ரன்ஸ் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க ஐ ட்ரீம் திருப்பூர் தமிழ். தொடர்ந்து நெக்ஸ்ட் வந்து ஈச் சீசனோட பெஸ்ட் பேட்ஸ்மேன், அதாவது ஆரஞ்ச் கப் வின்னர் தான் பார்க்க போறோம். இதுல வந்து ஃபர்ஸ்ட் சீசன்ல வந்து நாராயண் ஜெகதீசன் வந்து 397 ரன்ஸ் அடிச்சு ஜெயிச்சிருந்தாரு. செகண்ட் சீசன்ல வாஷிங்டன் சுந்தர், அந்த வாஷிங்டன் சுந்தர் வந்து ரொம்ப ஸ்பெஷலான பிளேயராகவே இருந்தார். ஏன்னா வந்து நம்ம டிஎன்பிஎல்ல ஓப்பனிங் பண்ணிட்டு இருந்தாரு. செகண்ட் சீசன்ல அவர் 459 ரன்ஸ் அடிச்சு அவர் தான் வந்து ஆரஞ்ச் கப் ஜெயிச்சாரு. மூணாவது வந்து அருண் கார்த்திக் 472 ரன்ஸ், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பேட்ஸ்மேன் சூப்பராக விளையாண்டாரு. அப்புறம் மறுபடியும் நாராயண் ஜெகதீசன் 448 2019 சீசன்ல. 2021 ஹரி நிஷாந்த் 368 ரன்ஸ் அடிச்சு ஆரஞ்ச் கப் ஜெயிச்சிருந்தாரு. 2022 சஞ்சய் யாதவ் வந்து 452 ரன்ஸ் அடிச்சு ஆரஞ்ச் கப் ஜெயிச்சாரு. ஒரு ஆல்ரவுண்டர் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணாரு. அடுத்த வருஷம் அஜிதேஷ் அதாவது 385 ரன்ஸ் எடுத்து ஜெயிச்சிருந்தாரு. 2024 திண்டுக்கல் டிராகன்ஸ் ஜெயிச்ச வருஷத்துல வந்து சிவம் சிங் அவங்க ஓப்பனர் வந்து 364 ரன்ஸ் அடிச்சு நல்ல ஓப்பனிங் ஸ்டான்ஸ்ல கொடுத்துட்டு இருந்தாரு. 2025 அதே மாதிரி ஐ ட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸ் ஜெயிச்சதுக்கு முக்கியமான காரணம் வந்து அவங்க ஓப்பனிங் பேட்ஸ்மேன் துஷார் ரஹேஜா. அவர் தான் வந்து இப்போதைக்கு ரெக்கார்ட் வச்சிருக்காரு. ஒரே சீசன் அதிகம் நடிச்ச பிளேயர் 488 ரன்ஸ். பேட்ஸ்மேன்ஸ் எப்படி ஆரஞ்சு கேப்போ அது மாதிரி பவுலர்ஸ் பர்பிள் கேப். அதனால வந்து ஈச் சீசனோட பெஸ்ட் பவுலர் பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து 2016 வந்து ஆண்டனி தாஸ் 16 விக்கெட் எடுத்திருந்தாரு. 2017 அப்போ இருந்த ஒரு யங் சாய் கிஷோர் 17 விக்கெட் எடுத்து ஜெயிச்சிருந்தாரு. 2018 அபிஷேக் தான்வர் 15 விக்கெட் எடுத்து பர்பிள் கேப் ஜெயிச்சிருந்தாரு. 2019 ஸ்லிங் ஆக்ஷனுக்காக பேர் போன நம்ம பெரியசாமி 21 விக்கெட் எடுத்திருந்தாரு. 2021 நம்ம சரவணகுமார் வந்து 13 விக்கெட் எடுத்து ஜெயிச்சிருந்தாரு. 2022 மறுபடியும் அபிஷேக் தான்வர் 17 விக்கெட் எடுத்து ஜெயிச்சிருக்காரு. 2023 எல்லாத்துக்குமே ஷாக்கிங், ஏன்னா ஷாருக் கான் ஆஸ் பவர் ஹிட்டரா தந்திருக்கான். ஆஃப் ஸ்பின்னர் நல்லா போட்டு அந்த வருஷம் லைக்கா கோவை கிங்ஸ் சூப்பரா விளையாண்டாரு. 17 விக்கெட் எடுத்து அவர் ஜெயிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் 2024 வந்து நம்ம பிராவோ மாதிரி டிஎன்பிஎல்ல ஸ்லோயர் டெலிவரிக்கு ரொம்ப பேர் போன பொய்யாமொழி 16 விக்கெட் எடுத்திருந்தாரு. 2025 வந்து சஞ்சய் யாதவோட ஒரு பிரதரான சோனி யாதவ் வந்து 19 விக்கெட் எடுத்து பர்பிள் கேப் ஜெயிச்சிருக்காரு. அதனால ஃபர்ஸ்ட் என்னோட ஆரம்பிச்சிடறேன். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் 2 பேர் யாருன்னா, ஃபர்ஸ்ட் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் நாராயண் ஜெகதீசன், கூட வந்து ஜிடிக்கு ஓப்பன் பண்ற சாய் சுதர்ஷன். என்னதான் டிஎன்பிஎல் அவர் அதிகமாக ஓப்பனிங் பண்ணினாலும் நம்ம என் டீம் வந்து ஓப்பனிங் பண்ணுவார். நம்பர் 3 வந்து பாபா அபரஜித். இவர் வந்து ஒரு நல்ல இந்த பவர் பிளே யூஸ் பண்ணி ஆடுற பேட்ஸ்மேன், கடைசி மணி எடுத்துட்டு போவார், கூட கொஞ்சம் ஓவர் ஆஃப் ஸ்பின்னும் போடுவார். நம்பர் 4 வந்து கொஞ்சம் நம்ம ஆல்ரவுண்டர் அதிகமாக இருக்கிற டீம் தான் வந்து சஞ்சய் யாதவ் போடுவார். அவர் நல்ல பவர் ஹிட்டர், கூட லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னும் போடுவார். அவருக்கு ஈக்குவலாக இன்னொரு பவர் ஹிட்டரான ஷாருக் கான், அவருமே ஆஃப் ஸ்பின்னர் ஆல்ரவுண்டர் சூப்பராக விளையாடுவார். நடுவில் வந்து நம்ம வந்து அஸ்வின் இறக்கி வரலாம் நம்பர் 6. அவர் வந்து வேணும் ஓப்பன் பண்ணி ஆடுவார், டக்குன்னு ஏதாச்சும் தோணுச்சுன்னா அவர் தான் கேப்டன் ஆஃப் அவர் டீம். நம்பர் 7 இன்னொரு ஆஃப் ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டரான வாஷிங்டன் சுந்தர். நம்பர் 8 வந்து ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், இப்போ பேட்ஸ்மேன் அவரும் வந்துட்டு இருக்காரு, அவர் ஆல்ரவுண்டர் மாட்டிருக்காரு சாய் கிஷோர். 9, 10, 11 தான் நம்ம பேசுறோம். நம்பர் 9 வந்து அபிஷேக் தான்வர், ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான பவுலர். ஆல்ரெடி 10 நான் சொன்ன மாதிரி பிராவோட டிஎன்பிஎல் வருஷனான பொய்யாமொழி ஸ்லோயர் டெலிவரி சூப்பராக போடுவார். நம்பர் 11 நம்ம எல்லாத்துக்குமே பிடிச்ச, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருமே ஆசைப்பட்டு இந்தியாவுக்கு இன்னொரு மேட்ச் கூட விளையாடலாம்னு சொல்ற நம்ம டி நட்ராஜன். இதுதான் என்னோட பிளேயிங் லெவன். உங்களோட பிளேயிங் லெவன் ஏதாச்சும் டிஃபரன்ஸாக இருந்தாலும் கீழே சொல்லுங்க. நிறைய பேர் முரளி விஜய் டீம்னு வச்சிருப்பாங்க.